ஃபைனலாக நாங்கள் குக்குனாஃபில் மோஸ்ட்லி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடைசி அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு செரி பிளாசமும் இருந்தது. அப்படியே அங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா ரொம்ப இல்லை, பட் அங்கங்கே ஒரு ஒரு இதாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அங்கே எல்லா ஃப்ளாருக்கிட்டேயும் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஒரு இடமா பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். ஏன்னா ஃப்ளார்னாலே நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் வருவோமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு அங்கங்கே தண்ணியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. அந்த ஜில் வந்து என்ன தான் குளிராக இருந்தாலுமே அதோட ஜில் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சூப்பராக இருந்தது. நல்ல வெயில். ஸோ கண்ணே முழிக்க முடியல. ஸோ பரவாயில்லன்னு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்க்கவே வேணால் சூப்பராக இருந்தது. நடுவில் நின்று அப்படியே இந்த சைடில் எல்லாம் இருக்கிறது சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த இலையெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து அங்கங்கே வச்சுருந்தது சூப்பராக டிஃப்ரெண்ட் ஃப்ளாராக. ஏன்னா இங்கே இருக்கிறதே ஃபுல்லாக ஃப்ளார் தான். நான் அகைன் ஒரு வீடியோலையும் டிஃப்ரெண்ட் ஃப்ளார் தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து அது மட்டும்தான் இதோட இந்த கொக்கோனாஃபோட ஃபேமஸே வந்து ஃப்ளார் தான். ஃபுல்லாக பூக்கள் தான் டிஃப்ரெண்ட்டாக. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் அப்படியே கடைக்கு விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக இந்த துலிப் தானே இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த துலிப் வகையிலே நிறைய வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே ரொம்ப வாங்கலை. ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு மட்டும் வந்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த மாதிரி பாருங்கள் டிஃப்ரெண்ட் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் விதைகளும் நிறைய வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட கார்டன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். பட் நம்மக்கிட்ட கார்டன் இல்லை. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் வாங்கலை. அடுத்து இந்த குக்கனாஃப் இதுலேயே அப்படியே ட்ரெஸ்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. க்யூட்டாக அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் காம்பினேஷனோட இந்த துளிப்பு இதுவும் வச்சுருந்தாங்க. அது பாருங்கள் ஒரு லைட் ரோஸு, இது வந்து ஒயிட் வித் எல்லோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இது எக்ஸிட் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸிட்டில் கிளம்பி வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்களுக்குன்னு ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஏர்போர்ட்லேருந்துன்னு. ஸோ ஷிப்போலி ஏர்போர்ட்லேருந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்க்க இப்படி தான் இருந்தது. ஸோ அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு புக் பண்ணி வந்திருக்கனால நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த கொக்கோனாஃபோட ட்ரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.